20ஆம் நூற்றாண்டின் விடியலில் உலகம் மாற்றத்தின் விளிம்பில் நின்றது. பேரரசுகள் சக்தி வாய்ந்தவை, கூட்டணிகள் உடையக்கூடியவை, பதட்டங்கள் அதிகரித்து வந்தன. நூற்றாண்டின் விதியை வடிவமைக்கும் நாடுகளில் ஐக்கிய இராச்சியமும் ரஷ்யாவும் மிகவும் செல்வாக்குமிக்க இரண்டு சக்திகளாக நின்றன. 1914 முதல் உலகப் போர் வெடித்தபோது பிரிட்டன் ஓர் உலகளாவிய கடற்படை சக்தியாக மோதலில் நுழைந்தது. அதன் கடற்படைகள் கடல்களை கட்டுப்படுத்தின, எதிரிகளை முற்றுகையிட்டன, ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் போர்களை ஆதரித்தன. ரஷ்யா பரந்த கிழக்கு முன்னணியில் போராடியது. கொடூரமான நிலைமைகள், மகத்தான உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. போர் ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்குள் பலவீனங்களை வெளிப்படுத்தியது. 1917 புரட்சி நாடு முழுவதும் பரவியது. முடியாட்சி சரிந்தது, ஒரு புதிய அரசியல் ஒழுங்கு தோன்றியது. ஏகாதிபத்திய ரஷ்யாவின் சாம்பலிலிருந்து சோவியத் யூனியன் எழுந்தது. புரட்சிகர சித்தாந்தம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு. போர்களுக்கு இடையிலான ஆண்டுகள் உறுதியற்ற தன்மை மற்றும் மறுகட்டமைப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டன. பிரிட்டன் பொருளாதார கஷ்டங்களுடனும் உலகளாவிய சாம்ராஜ்யத்தை பராமரிப்பதற்கான அழுத்தங்களுடனும் போராடியது. ஐரோப்பா முழுவதும் நிச்சயமற்ற தன்மை வளர்ந்தது. சோவியத் யூனியனில் விரைவான தொழில்மயமாக்கல் நாட்டை மாற்றியது. பாரிய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டன, நகரங்கள் விரிவடைந்தன, இராணுவ வலிமை அதிகரித்தது. நிச்சயமற்றதாகத் தோன்றிய எதிர்காலத்திற்கு நாடு தன்னை தயார்படுத்திக் கொண்டது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய 1939ஆம் ஆண்டில் அந்த நிச்சயமற்ற தன்மை யதார்த்தமானது. பிரிட்டன் போரின் போது இடைவிடாத குண்டுவீச்சுகளை தாங்கி நாஜி விரிவாக்கத்திற்கு எதிராக பிரிட்டன் உறுதியாக நின்றது. அதன் விமானப்படை வானத்தை பாதுகாத்து படையெடுப்பை தடுத்தது. 1941ஆம் ஆண்டில் ஜெர்மனி சோவியத் யூனியனை ஆக்கிரமித்து மனித வரலாற்றில் மிகவும் கொடிய முனைகளில் ஒன்றை கட்டவிழ்த்துவிட்டது. நகரங்கள் அழிக்கப்பட்டன, மில்லியன் கணக்கானவர்கள் இறந்தனர். சண்டை இடைவிடாமல் இருந்தது, ஆனாலும் மீள்தன்மை அலையை திருப்பியது. சோவியத் படைகள் இறுதியில் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டு பெர்லினை கைப்பற்றி நேச நாடுகளின் வெற்றியை பெற உதவியது. போரின் முடிவில் சோவியத் யூனியன் ஒரு வல்லரசாக உருவெடுத்தது. பிரிட்டன் வெற்றி பெற்றாலும் பொருளாதார சோர்வையும் அதன் பேரரசின் படிப்படியான வீழ்ச்சியையும் எதிர்கொண்டது. போரின் பின்விளைவுகள் உலக அரசியலை மறுவடிவமைத்தன. உலகம் எதிரெதிர் குழுக்களாக பிரிந்து பனிப்போரைத் தொடங்கியது. மேற்கத்திய கூட்டணிகளுடன் இணைந்து மூலோபாய வலிமையை பராமரிக்க அணு ஆயுதங்களை உருவாக்கியது. சோவியத் யூனியன் அதன் சொந்த ஒரு பரந்த அணு ஆயுத கிடங்கை உருவாக்கியது. பல தசாப்தங்களாக சர்வதேச உறவுகளை வரையறுக்கும் ஒரு பதட்டமான அதிகார சமநிலையை உருவாக்கியது. ஆயுதங்கள் மற்றும் சித்தாந்தத்தை தாண்டி விண்வெளியிலும் போட்டி பரவியது. 1957ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் பூமியைச் சுற்றி வந்த முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக்-ஐ ஏவியது. அதன் பிறகு ஒரு சோவியத் விண்வெளி வீரர் விண்வெளிக்குச் சென்ற முதல் மனிதரானார். இந்த மைல்கற்கள் தொழில்நுட்ப சாதனை மற்றும் உலகளாவிய போட்டியின் ஒரு புதிய சகாப்தத்தை குறித்தன. மாறிவரும் உலகில் அதன் வளர்ந்து வரும் பங்கிற்கு ஏற்ப பிரிட்டன் அறிவியல் ஆராய்ச்சி, அணுசக்தி திறன் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கு பங்களித்தது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோவியத் யூனியன் சரிந்து நவீன ரஷ்யாவை உருவாக்கியது. பிரிட்டன் ஒரு முக்கிய இராஜதந்திர மற்றும் நிதி மையமாக இருந்தது. காலப்போக்கில் அவர்களின் அதிகாரம் மாறினாலும் இரு நாடுகளும் உலக வரலாற்றில் ஒரு நீடித்த அடையாளத்தை விட்டுச் சென்றன. உலகப் போர்கள் முதல் புரட்சிகள் வரை, அணு ஆயுதங்கள் முதல் விண்வெளி ஆய்வு வரை, ஐக்கிய இராச்சியம் மற்றும் ரஷ்யா நவீன யுகத்தின் வரையறுக்கும் போராட்டங்களையும் சாதனைகளையும் வடிவமைத்தன. 20ஆம் நூற்றாண்டின் கதையை அவர்கள் இல்லாமல் சொல்ல முடியாது, ஏனெனில் அவர்களின் முடிவுகள், தியாகங்கள் மற்றும் லட்சியங்கள் இன்று நாம் அறிந்த உலகத்தை உருவாக்க உதவியது.